Hi hello guys, welcome back to DK Tamil channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அலைட் மோஷன் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அலைட் மோஷன் டியூட்டோரியல் இனிமே நம்ம சேனல்ல வரும். ஓகே फ्रेंड्स, இதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே फ्रेंड्स, இப்போ நீங்க அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நீங்க 4.5 வச்சுக்கோங்க அந்த ரேஷியோ வச்சுட்டு இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அதில் இருக்க டிஃபால்ட்டாகவே இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்கும். அதில் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அது நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இதை 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு மேலே. ஓகேங்களா? ஃபில் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்க்ரீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்ம ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்து இது பண்ணியாச்சு இமேஜே கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை 30 செகண்ட்ஸ்க்கு எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டர் மாதிரி இருக்குங்களே. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு அதை கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் இது இப்படி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக உங்களுக்கு இப்படி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு இழுங்க. லெஃப்ட் சைடு இழுத்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது ட்ராக் ஆகிறது. பாருங்கள், பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப 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 தூரமாகவே ட்ராக் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கரெக்டாக 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு சாங் ஆட் பண்ணிக்கலாம். சாங்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த சாங்கை ஆட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அது கரெக்டாக ரெண்டும் கரெக்டான இதுவில் இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நான் இந்த சாங்கை மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால் நான் மியூட் பண்ணிக்கிறேன். இப்போது மியூட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது கரெக்டாக இதுக்கு ஏற்ற லிரிக்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் டெக்ஸ்ட்டு இதை 2 இது தான் யூஸ் பண்ண போகிறோம். எஃபெக்ட் தான். ஒன்று வந்து அந்த லிரிக்ஸ்க்காக க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். அப்புறம் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் ஏற்கனவே இது பண்ணி வச்சுருக்கேன், காப்பி பண்ணியிருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் பண்ணோடனே வந்துடுச்சு. இது போல் வந்தவுடனே மேலே ரோபோட் ரெகுலர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இதுவில் இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாமே காட்டும். நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறது எனக்கு மேலேயே காட்டுது. நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி ஃபாண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போயே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ இதை ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்து விட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கலர் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலரில் வச்சுக்கிறேன். நான் இப்போது ஒயிட் கலரில் வச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்க்கோங்க. பார்டர் அண்ட் ஷேடோ எனபிள் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஷேடோவில் என்ன வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் இது பண்ணிக்கிறேன். எனபிள் பண்ணிவிட்டு ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். நம்ம கீழே இல்லை மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதோ வெளியே வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணி எட்ஜுன்னு இருக்கும், அதில் வந்து க்ளோ எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா? எட்ஜில் வந்து க்ளோ எஃபெக்ட்ன்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? க்ளோ எஃபெக்டில் இப்போ வந்து ரேடியஸ் வந்து நம்ம கரெக்டாக 31 வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக 31 வைங்க. நான் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31 வச்சுக்கோங்க. 31 வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ஃபா. ஓகேங்களா? ஆல்ஃபா கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ஃபா வந்து 54. ஓகே, 54 வச்சுருங்க. அப்புறமா என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்ட்னஸ் வந்து ஒரு 0.17. ஓகேங்களா? 0.17. இப்போ 17 வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோ கலர் வந்து கேட்கும். நான் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிளெண்டு அதில் வந்து ஸ்க்ரீன் இருக்கும், அது வந்து நார்மல் கொடுத்துருங்க. நார்மல் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா தெரியும். ஓகேங்களா? ஹவுல் தான் இது இந்த எஃபெக்ட் நம்ம பண்ண வேண்டியது. ஓகேங்களா? இதை ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், ஜூம் பண்ணிங்கன்னா தெரியுதுங்களா? உங்களுக்கு கலர் நல்லா தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிட்டன் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆல்ஃபா கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்ஃபா வந்து அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் க்ளோ எஃபெக்ட்டு. நான் அப்படியே விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது, அது வந்து
டெக்ஸ்ட்டு கரெக்டாக டெக்ஸ்ட்லேயே ஃபஸ்ட்லேயே இருக்கும் அது உங்களுக்கு. அதில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இப்போ போயிட்டு நீங்கள் உள்ள என்ன வேல்யூ வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு எண்டு அது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அது கரெக்டாக அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு அப்படியே பண்ணிங்க. அப்படி இல்லை நான் வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு வந்துடுங்க. ஃபேஸ் கொடுத்துட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் பண்ணிக்கோங்க. ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேமில் என்ன வைக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா -23. ஓகேங்களா? -23 வேல்யூ செட் பண்ணி -23 வேல்யூ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக சென்டர் வந்துக்கோங்க. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சென்டரில் வந்து மிடில் வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து 100 வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், -100% வச்சுக்கோங்க. அப்புறமா என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் எண்டு அதெல்லாம் எதுவும் மாற்ற தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து 40 டிகிரி வைங்க. 40 வச்சதுக்கப்புறம் ஸ்கேல் வந்து 100 வச்சுக்கோங்க. -100. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100 கிடையாது, -1.00. ஓகேங்களா? அதே தான் ஸ்ட்ரென்த்தும் அதே தான். ஆல்ஃபாவும் அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே வந்து ஹேங்கர்னு ஒன்று இருக்கும். அது எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரில. இதில் வந்து லேயர்னு இருக்கும். அதை வந்து பக்கத்தில் இருக்கிறத இது பண்ணி விட்டுருங்க. இது பண்ணி விட்டு இதை வந்து இந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபில் கலர்னு இருக்கும். அதை எனபிள் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ரெட் கலர் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்னு இருக்கும். அதை ஃபுல்லாகவே இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓவர்லேப் வந்து ஃபுல்லாக 1000 வச்சுக்கோங்க. 1000 வச்சுட்டு இப்போது ஷேப் வந்து ஸ்மூத் வச்சுக்கோங்க. ஸ்மூத் எனபிள் பண்ணி விட்டுருங்க. ரேண்டம் ஆர்டர்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணி விட்டுருங்க. எனபிள் பண்ணி விட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு இருக்கும், அது வந்து 5 வச்சுக்கோங்க. கரெக்டாக அது லாஸ்ட்டே வந்து எண்டு வந்து 5 தான். ஓகேங்களா? அதை வச்சுட்டு விட்டுருங்க. இப்போ வெளியே வாங்க. இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் எப்படி ப்ளே ஆகுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வர்றது. ஓகேங்களா? இதே போல் தான் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள். இதை வந்து டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்திங்கன்னா கீழே வந்துடும், ஆட் ஆகிடும் இன்னொரு லேயர். அதே போல் இவ்வளோ தூரத்தில் உங்கள் நெக்ஸ்ட் லிரிக்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. இது ஃபுல்லாக அடிச்சிருங்க. இதை அடிச்சுட்டு அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட் கேட்கும். பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுவும் அதே போல் தான் ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டில் மட்டும்தான் நீங்கள் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வேல்யூ எல்லாம் வைக்கணும். செகண்டுக்கு அது போல் தேவையில்லை. இதே போல் எல்லாத்தையும் இது பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எத்தனை லிரிக்ஸ் வருதோ உங்கள் அந்த சாங்கில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக உங்கள் வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் இது போல் எடிட் பண்ணிக்கலாம். மேலே அந்த இது இருக்கும், ஐக்கான் இருக்கும், ஏரோ மார்க்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோன்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ இதுவாகும், சேவ் ஆகும் கேலரியில். அந்த ஆப்ஷன் அந்த இதுவை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே இந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, அதனால் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன எதை பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.